உங்களுடைய வாழ்நாளும் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்நாளும் அநேகமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள போகிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 19வது 20வது வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. உங்க வாழ்க்கை வசனத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அன்றாட உங்க இருதயத்துல வசனம் இருக்கணும். உங்க வார்த்தையில நீங்க இருக்கிற எல்லா செயலிலும் உங்களுக்கு ஒரு வசனம் உங்களோட அன்றாட வாழ்க்கையோடு இணைந்து இருக்கிற வாழ்க்கையாக இருக்கும்போது உங்க வாழ்நாள் நீடித்து இருக்கும். தினமும் ஒரு வேத வசனத்தையாவது மனனம் செய்து வாசித்து தியானித்து அதை மனனம் செய்து உங்கள் இருதயத்துல பதித்துக் கொள்ளுங்கள். அதை முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். அப்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செய்யும் போது உங்களுடைய வாழ்நாள் பூமியில் அநேகமாய் இருக்கும். வசனங்களை அதிகமாய் உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு போதிங்க. வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறார், இப்படி வாழணும், இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை என்று உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்படுவார்கள். ஆமென்.